ஸோ ரெஸ்பிரேஷனோட இப்போ அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கணும். இப்போ செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் தி ஃபாலோவிங் த ஸ்டெப்ஸ். சுவாசத்தினுடைய படிநிலைகள் என்னென்ன படிநிலைகளில் நமக்கு வந்து இங்கே சுவாசத்தில் வந்து பங்கேற்கிறது அப்படின்னு பார்க்கலாம். So the first part என்ன கொடுத்துட்டாங்கன்னா breathing or pulmonary ventilation by which atmosphere air is driven in and CO2 rich alveolar air released out. அட்மாஸ்பியர் இருக்கிற ஆக்சிஜன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வந்து வெளியேறும். இதுதான் வந்து சுவாசத்தினோட முதல் படிநிலை. என்ன சொல்றாரு பாருங்க, வளிமண்டலத்தினுடைய காற்று உள்ள வந்துச்சுன்னா ஸோ காற்று பையில் இருக்கின்ற CO2 மூலக்கூறானது வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பை விச் அட்மாஸ்பியர் ஏர் இஸ் டிராவன் இன் அண்ட் டவுன் ரிச் அல்வியோலார் ஏர் ரிலீஸ்ட் அவுட். அல்வியோலாரிலிருந்து காற்று பைகளில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது வெளியிடப்படும். இது வந்து சுவாசத்தினுடைய முதல் படிநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா the diffusion of gases, oxygen or and carbon dioxide across alveolar membranes. Diffusion of gases across the alveolar membrane. காற்று பையினுடைய அந்த சவ்வுகள் முழுவதுமே வாயுவானது என்ன பண்ணுமா, ஊடு பரவல் ஏற்படுத்துகிறது, பரவல் முறையின் மூலமாக ஏற்படுகிறது சொல்றாங்க. அந்த அல்வியோலார் சொல்லப்படுற காற்று பையினுடைய சவ்வின் முழுவதும் இந்த வாயுக்கள் வந்து பரவல் முறைகள் மூலமாக நகர்கிறது அப்படின்ற வார்த்தையை பின்பற்றாங்க. ஸோ த டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அக்ரோஸ் அல்வியோலார் மெம்பரேன். காற்று பையினுடைய சவ்வுகளில் வாயுகளானது பரவல் முறையில் நகர்கிறது. டிஃப்யூஷன். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பை த பிளட். காற்று நான் ஏற்கனவே சொன்னேன், அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் ஆனது உள்ள வந்ததுக்கு அப்புறம் CO2 வெளியே போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னா டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் அக்ரோஸ் தி அல்வியோலார் மெம்பரேன். இந்த காற்று பையினுடைய சவ்வு முழுவதும் நடைபெறும். அதே போல இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பை பிளட், நம்ம அந்த நுரையீரல் பகுதிக்கு, அதாவது பகுதிக்கு, அந்த அல்வியோலார் பகுதிக்கு போற காற்று ரத்தத்தின் மூலமாக கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா லங்ஸுக்குள்ள போனவே அது எப்படி செல்லுக்குள்ள போகுதுன்னா பை த பிளட். ஸோ த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பை த பிளட். காற்றானது அந்த வாயுவானது என்னன்னு சொல்றாங்க, ரத்தத்தின் வாயிலாக அல்லது ரத்தத்தின் மூலமாக கடத்தப்படுகிறது அப்படின்றது அடுத்த பகுதிகளுக்கு போகிறோம். The diffusion of oxygen, carbon dioxide between the blood and tissues. இது எப்படி பரவல் முறையை அடைகிறது அப்படின்னா ரத்தத்திற்கும் திசுக்களுக்கும் இடையே தான் பரவல் ஏற்படும். அப்போ எப்படி கேட்பாங்க, இந்த வாயுக்கள் எங்க பரவல் முறைகளை ஏற்படுத்திக் கொள்கிறது அப்படின்னா இந்த ரத்தத்திற்கும் திசுக்களுக்கும் இடையே பரவலை ஏற்படுத்துகிறது. ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ், டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு between the blood and the tissues. The last one என்னன்னு பார்த்தீங்கன்னா utilization of the oxygen by the cells for the catabolic reactions and the resultant release of the carbon dioxide. அதாவது ஆக்சிஜனை சிதை மாற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பிறகு கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயுவானது வெளியிடப்படும். இதை ஒன்றும் இல்லை, கெட்டபாலிசம், அனபாலிசம், கெட்டபாலிசம், மெட்டபாலிசம் நிறைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ த அனபாலிசம் அப்படின்னா த ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுனா அது அனபாலிசம். அதே மாதிரி ஒரு கெமிக்கல் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அது கெட்டபாலிசம், அதாவது பார்த்தீங்கன்னா அது உடையுதல்னு அர்த்தம். ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்த வினைக்கு பேர் தான் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் போத் அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். ஸோ இங்கே கெட்டபாலிசம் ரியாக்ஷன்னா ரசாயன மூலக்கூறுகள் உடைந்து வினை நடந்த பிறகு, அதாவது ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ஆக்சிஜன் பை த செல்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தப்பட்ட பிறகு என்ன ஆகுது, அந்த வளர்ச்சிதை மாற்ற வினைகளில் குறிப்பாக இதை சிதை மாற்ற வினைகள் சொல்லுவாங்க. கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் தமிழ்ல சிதை மாற்ற வினை என்று சொல்றாங்க. சிதை மாற்ற வினை. இந்த சிதை மாற்ற வினைகளில் ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்ட பிறகு கார்பன் டை ஆக்சைடு வாயுகள் வெளியிடப்படுகிறது அப்படின்னு இந்த கான்செப்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ The respiration involves the following steps. என்னென்ன வகையான படிநிலைகள் இருக்குதுன்னு கேட்பாங்க. இந்த படிநிலைகளை பாருங்க, ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கணும். கேட்பாங்க 1 2 3 4 5. ஸோ இந்த 5ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கொடுத்துடலாம்.
தேர்டு கொடுத்து செகண்ட் என்னன்னு கேட்கலாம். ஸோ செகண்ட் ஃபோர்த் கொடுத்துட்டு கூட ஃபிஃப்த்து என்னன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஆர்டராகவே இருக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். சுவாசத்தினுடைய படிநிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த படிநிலைகள் நடக்கும். காற்று உள்ளிழுக்கப்பட்டவுடன் ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் உள்ளே வந்ததுக்கப்புறம் காற்று அந்த அல்வியோல்ஸில் இருக்கிற CO2 வெளியில் போயிடும். அதே மாதிரி இந்த கேஸஸ் டிஃப்யூஷன் எங்கே நடக்குதுன்னா அக்ராஸ் த மெம்பரைன்ஸ் ஆஃப் தி அல்வியோல்ஸ். அந்த அல்வியோல்ஸோட மெம்பரைன் ஃபுல்லாகவே இது நடக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டட் கேஸ் எப்படி வந்து பாடிக்குள்ளே போகுதுன்னா பை த பிளட் ஆர் த்ரூ பிளட். ஸோ யூட்டிலைசேஷன் ஆஃப் தி அண்ட் கார்பன் டை ஆக்சிஜன்ஸ் ஆஃப்டர் த செல்லில் வந்து யூட்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் O2 வந்து CO2 ரிலீஸ் ஆகுதுன்றது ஒரு யூஷுவல் மெக்கானிசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரீத்திங் மெக்கானிசம் எப்படி நடக்குது, காற்று வந்து நம்முடைய சுவாச செயல்முறை எப்படி நடக்குது, மனிதர்களையும் சரி விலங்குகளையும் சரி பொதுவாகவே நிறைய செயல்முறைகள் இருக்குது. அதில் பாலூட்டிகளில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் கீழ்நிலை விலங்குகள் லோயர் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெக்கானிசம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ நாம் பார்க்குறது ஹியூமன் ஃபிசியாலஜின்றதால ஹியூமனுடைய மெக்கானிசம் தான் நமக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to explain about the and breathing mechanisms of the humans.